ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வக்ஃப் ஆக்ட பத்தி. மே 22, 2025 அன்னைக்கு இந்த வக்ஃப் ஆக்ட் என்டையரா ஸ்டே வாங்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு காலையில அந்த ஸ்டே தகர்க்கப்பட்டது. ஒரு சில செக்ஷன்ஸை தவிர மீதி எல்லா சட்டங்களும் என்ஃபோர்ஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட், ஒரு முஸ்லீம் 5 வருஷம் முஸ்லீமா புதுசா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராது, அவர் 5 வருஷமா முஸ்லீமா இருந்தாதான் வக்ஃப் பண்ண முடியும் சொன்ன அந்த விஷயத்தை ஸ்டே பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு கலெக்டர் ஒரு ப்ராப்பர்ட்டிய இது வக்ஃபோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ற இந்த விஷயத்த ஸ்டே பண்ணிருக்காங்க. மூணாவதா, வக்ஃப் போர்டுல சென்ட்ரல் போர்டா இருந்தா 4 பேர் வரைக்கும் இருக்கலாம், ஸ்டேட் போர்டா இருந்தா 3 பேர் வரைக்கும் இருக்கலாம். as far as possible CEO முஸ்லீமா இருக்கலாம் இப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்தையும் ஸ்டே பண்ணிருக்காங்க. மத்தபடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஒரு முழு சட்டத்தையும் நம்மளால தடுக்க முடியாது, இந்த 3 விஷயங்களை தடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த ஸ்டே, இந்த 3 விஷயத்துக்கு மட்டும் ஸ்டே கொடுத்து மத்த எல்லா சட்டங்களும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை இதை நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி லா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க.